ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய தக்காளி சட்னி ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நீங்கள் அந்த தக்காளி சட்னி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சட்னி. பயங்கரமாக கபகபன்னு பசிக்குமா, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இட்லி அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு உட்காந்து வதக்கி தாளிச்சு இதுக்கெல்லாம் பொறுமையும் இருக்காது, நிதானமும் இருக்காது. ஏன்னா அப்படி பசிக்கும். ஏன்னா வேலை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு பார்த்துட்டே இருக்கிறதுல பசி தெரியாது, டைமும் தெரியாது. பசிக்கும் போது தான் டயத்தையே பார்ப்பேன். அந்த டயத்தை பார்க்கும்போது பசி இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இம்மீடியட்டாக எனக்கு ஏதோ ஒன்று வேணும். ஸோ அதனால் இந்த சட்னியை கற்று வச்சுக்கிட்டேன் நான். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் சட்னி, என்னோடய ட்ரேட்மார்க் சட்னி அப்படி கூட வச்சுக்கலாம். பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. ஓகே, இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனே 2 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 தக்காளி எடுத்திங்கன்னா 2 பேர் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா காலையிலைக்கும் நைட்டுக்கும் வரும். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். காலையிலைக்கு நைட்டுக்கும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ ஒரு தக்காளிக்கு காரம் வந்து நான் அளவாக தான் சாப்பிடுவேன், கரெக்டாக சாப்பிடுவேன். ரொம்ப ஜாஸ்தியும் சாப்பிட மாட்டேன், சுள்ளுன்னு சாப்பிட மாட்டேன். ஸோ ஒரு தக்காளிக்கு ஒரு நல்ல குண்டு சைஸ், அதாவது மீடியம் சைஸ் தக்காளிக்கு ஒரு மிளகா வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், இதுதான் காம்பினேஷன். நீங்கள் நல்ல காரம் ஓரளவுக்கு சாப்பிடக்கூடியவராக இருந்தீங்கன்னா 1.5 மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. நல்லா சுள்ளுன்னு காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு தக்காளிக்கு 2 மிளகா வத்தல். ஆனால் நான் ஒரு தக்காளி 1 மிளகா வத்தல் 1 டீஸ்பூன் சீரகம், இது மட்டும்தான் எடுப்பேன். டீஸ்பூன் சீரகம் ஃப்ளாட்டாக குமியலால் கிடையாது. ஓகேயா? ஸோ இதுதான் காம்பினேஷன். ஸோ இன்ட்டு எத்தனை தக்காளியோ அத்தனை தக்காளிக்கு காம்பினேஷனை பெருக்கிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, நமக்கு நிதானத்துலேயே தெரியும்ல, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் தக்காளியை நல்லா ஃபைனாக நறுக்கிக்குங்க. நறுக்கிட்டு மிளகாவத்தில் ஆஃபாக கிள்ளிக்குங்க. அதுக்கப்புறம் ஜீரகத்தையும் போட்டுருங்க, அதுக்கப்புறம் உப்பையும் போட்டுருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிருங்க. பரபரன்லாம் இருக்கக்கூடாது, மைய அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டியை வைங்க அடுப்பில். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லா நிறையவே ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அதில் கடுகு போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு அந்த கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை அந்த சட்டுன்னு சவுண்டு கேட்கும்ல, அதெல்லாம் நின்னதுக்கப்புறம் மிக்சியில் இருக்க கலவையை தூக்கி அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா ஒரு கிளறி விடுங்க. மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றுங்க. கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் சட்னியை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க அதோட. ஏன்னா உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் விட்டுருங்க. ஏன்னா சட்னி வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதித்து வற்றணும் கொஞ்சம். அப்போ கொஞ்சம் சுண்டும் போது உப்பு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜாஸ்தி நம்ம தண்ணியெல்லாம் அலசி ஊற்றிருக்கனால இப்போ உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ உப்பு பத்தலைன்னா வேணால் உப்பு சேர்த்துக்குங்க, இப்பயே சேர்த்தாதீங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வற்றட்டும். இப்படி தான் இருக்கும். வற்றினதுக்கப்புறம் இப்போ குடிச்சு பாருங்கள், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா போட்டு கலக்கிக்கோங்க. காரம் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும், ஏன்னா காம்பினேஷனே அதுதான். அதுக்கப்புறம் அடுப்பிலேருந்து இறக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன வடைச்சட்டியில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பெரிய வடைச்சட்டியில் செய்கிறீங்கன்னா கிண்ணம் மாற்றணுன்னா மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் தோசையை ஊற்றி அதோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லிக்கும் செம்மையாக இருக்கும், தோசைக்கும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான காம்பினேஷன், பசிக்கு தேவாமிரதம் மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதை விட ஈஸியாக ஒரு சட்னி உங்களுக்கு செய்ய தெரிஞ்சுன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் தி ஃபாஸ்டஸ்ட் சட்னி. நான் சொல்கிறதுக்கே 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. செய்கிறதுக்கு இன்னும் ஈஸி, 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இது மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபியில் அடுத்து பார்ப்போம். அன்டில் தென் பாய்.